ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரேமுக்கு எப்படி நாடா சுத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்க்ரூ இருக்க ஃப்ரேமுக்குனா நாடா சுத்தலாம். இல்ல ஸ்க்ரூ இல்லாம இருக்கிற ஃப்ரேமுக்குனா நாடா சுத்தலாம். 2த்துல உங்களுக்கு எது நாடா சுத்தணுமோ சுத்திக்குங்க. நான் ஸ்க்ரூ இல்லாத ஃப்ரேமுக்கு தான் இப்ப நாடா சுத்த போறேன். நாடா ஏன் சுத்துறோம்னா, நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் போடும்போது நம்ம ஃப்ரேம்ல நாடா சுத்தாம இருந்தா டேமேஜ் ஆயிடும். இதே நம்ம நாடா சுத்தனோம்னா டேமேஜ் ஆகாம இருக்கும். அதுக்காக தான் ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஃப்ரேமுக்கு நாடா சுத்துறோம். ஃப்ரேமுக்கு சுத்தத்துக்கு நாடாவும் க்ளூவும் எடுத்துக்குங்க. க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு கை வச்சு நம்ம தேய்ச்சும் விட்டுக்கலாம். எல்லா இடத்துலயும் க்ளூ போற மாதிரியும் பண்ணலாம். நாடா சுத்துறது ஸ்ட்ரைட்டா வைக்கக்கூடாது. கொஞ்சம் கிராஸா வைக்கணும். கிராஸா வச்சு சுத்தும்போது தான் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளியா வைக்கக்கூடாது. கிராஸா சுத்தணும். நான் சுத்தத பாருங்க. கேப் இல்லாம சுத்தணும். பக்கத்துல கிராஸா வச்சு இப்படி கிட்ட வச்சு தான் சுத்தணும். தள்ளி வச்செல்லாம் சுத்தக்கூடாது. ஃப்ரேம்ல சுத்தும்போது நாடாவ எடுத்து விட்டு தான் சுத்தணும். இதே ஃப்ரேம்ல நாடா எடுத்து விடாம சுத்தனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. கிட்ட தான் சுத்தணும் பாருங்க. கிராஸாம தான் சுத்தணும். இந்த மாதிரி நம்ம சுத்தி வச்சுக்கிட்டோம்னா ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம போடும்போது டேமேஜ் ஆகாம இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணி தான் சுத்தணும். இப்போ க்ளூ காலி ஆயிடுச்சு. இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம மறுபடியும் சுத்தலாம். பக்கத்துல தான் சுத்தணும். அதுக்கு மேல சுத்தணுமானா நம்ம கிளாத் போடும்போது அந்த ஸ்க்ரூ போட முடியாம ஆயிடும். க்ளூ அப்ளை பண்ணிட்டு கையில லைட்டா தேய்ச்சி விட்டுங்க. இப்போ நான் தேய்ச்சி விட்ட மாதிரி தேய்ச்சி விட்டுங்க. அப்படி தேய்ச்சி விடும்போது தான் கரெக்டா நம்ம நூல் சுத்தி விடும்போது கரெக்டா இருக்கும். இதே நம்ம ஃப்ரேம்ல நாடா சுத்தும்போது எடுத்து விட்டு சுத்தினா தான் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, நான் எடுத்து விடாம சுத்தனால எல்லாமே அப்படியே சிக்கிக்கிச்சு. அந்த மாதிரி சுத்த நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். நம்ம இதே எடுத்து விட்டு சுத்தும்போது தான் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கும் ஃப்ரேம்ல சுத்தத்துக்கு சீக்கிரமா டைம் ஆகாம டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம எடுத்து விடாம சுத்திட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் டைம் அதிகமாகும். அதனால நீங்க ஃப்ரேம்ல நாடா சுத்தும்போது நாடா எடுத்து விட்டு சுத்துங்க. இங்க பாருங்க, கிராஸா தான் சுத்தணும். அதுக்கு மேல சுத்தக்கூடாது. ஃப்ரீ ஆரி ஒர்க் தான். இந்த கிளாஸ் நான் ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீன்ல குடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் நான் சொல்லிக் குடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் சொல்லி தர போறேன். எக்ஸ்ட்ரா கிளாஸுகளும் நான் சொல்லி தருவேன். ஆரி ஒர்க்லயே பேங்கிள்ஸ் எப்படி பண்ணணும், ஆரியிலே ஜடை எப்படி பண்ணது, ஹிப் பெல்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணது, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். இது எல்லாமே என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் எல்லாம் நான் சொல்லி தருவேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரேமை சுற்றிக்கிட்டே இருக்கணும். க்ளூ அப்ளை பண்ணி சுத்திட்டே இருக்கணும். இந்த ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து குரூப்ல சென்ட் பண்ணுங்க. பாருங்க, கேப் தெரியாம நான் காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோல கேப் இல்லாம இந்த மாதிரி கிராஸா தான் சுத்தணும். வீடியோல நான் ஃபுல்லா எப்படி சுத்துதுன்னு காட்டியிருந்தா வீடியோ ரொம்ப லாங்கா போகும். அதனால நான் வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி நான் சுத்திட்டு உங்களுக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டேன். இப்ப பாதி தான் இன்னும் கொஞ்சம் நான் சுத்தணும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாடா கிராஸா வச்சு சுத்தணும். இங்க பாருங்க, கிராஸா எடுத்து விட்டு சுத்துங்க. இல்லையானா
சிக்காயிடும். அதுவே ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம இதே எடுத்து விட்டு சுத்தும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மேல வச்சு டைட்டா, ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து டைட்டா வந்து பண்ணுங்க. ஃபுல்லா வந்து சுத்திக்கங்க. இன்னொரு ஸ்க்ரூ இருக்க ஃப்ரேமுக்கு வந்து நாடா சுத்தாதீங்க. அதுக்கு டேப்பு வந்து இருந்ததுன்னா, டேப்பு வந்து சுத்திக்கங்க. இல்ல டேப்பு சுத்தாம கூட விட்டுடலாம். உங்களுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி வந்து டைட்டா வந்து சுத்திக்கின்னு, கட்ரு வந்து எடுத்துங்க. கட்ர வந்து எவ்வளோ வந்து கரெக்ட்டா சுத்திட்டு, அது கொஞ்சம் வந்து கிட்ட வச்சு கட்ர வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஃபுல்லா வந்து க்ளூ வந்து நல்லா வந்து அந்த நாடா வந்து நல்லா டைட்டா வந்து ஒட்டுற மாதிரி க்ளூ வச்சு நல்லா கையில வந்து இங்க பாருங்க. நான் நல்லா எப்படி அழுத்தி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, நல்லா அந்த நாடா வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க அவுத்துக்க. அது வந்து பிரியாம இருக்கிற மாதிரி நீங்க நல்லா வந்து அத அழுத்தி குடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போதே, நம்ம கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரேம் வந்து கழட்டாம இருக்கத்துக்காக தான். நீங்க எவ்வளோ உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா அழுத்தி குடுங்க. ஃப்ரேம் வந்து நாடாக்கு வந்து சுத்தியாச்சு. இப்ப பாருங்க, நான் ஃப்ரேம் 2த்தையும் போட்டு காட்டும்போது பாருங்க, அந்த ஃப்ரேம் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். போடும்போது கரெக்ட்டா ஃப்ரேம்ல வந்து இருக்கிற மாதிரி பாருங்க. நீங்க மேல மேல சுத்தும்போது அது வந்து கரெக்ட்டா இருக்காது. நான் காட்டுறேன் பாருங்க வீடியோல. இந்த மாதிரி வந்து ஃப்ரேம வந்து ஃபுல்லா வந்து சுத்திக்குங்க. தேங்க் யூ.